ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பிஃபார்ம் வேர்ப்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி பார்த்தோம். அதாவது ஆம், இஸ், ஆர். அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பிஃபார்ம் வேர்ப்ஸில் பாஸ்ட் டென்ஸில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாஸ் அண்ட் வேர். அது என்ன பாஸ்ட் டென்ஸில் வாஸ் அண்ட் வேர் அப்படின்னா, எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு திங்ஸாக இருந்தாலும் சரி, முடிஞ்சு போன டைமில், அதாவது பாஸ்ட் டென்ஸில் அதோட நிலை என்னவா இருந்தது அப்படின்னு சொல்கிறது தான் பாஸ்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய பிஃபார்ம் வேர்ப்ஸ். ஸோ இதில் ரெண்டு காம்பனன்ட்ஸ் தான் இருக்குது. ஒன்று வாஸ், இன்னொன்று வேர். இதுக்கான ரூல்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது சப்ஜெக்டோடு ஸ்டார்ட் பண்ணுறோம் அண்ட் ஃபாலோஸ் பை வாஸ் அண்ட் தென் ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அட்ஜெக்ட். ஸோ இதில் இது என்ன நமக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் ஒரு சின்ன ரீகேப். ஆப்ஜெக்ட் அப்படின்னா ரிசீவர் ஆஃப் த சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டை யார் வாங்கிக்கிறா அதுதான் என்னது அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஃபார் அன் எக்ஸாம்பிள், த லெட்டர் வாஸ் ஆன் த பெட். ஸோ இதில் லெட்டர் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் அண்ட் பெட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா சப்ஜெக்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது தான் காம்ப்ளிமெண்ட். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஷி வாஸ் அ டீம் லீடர். அண்ட் தென் அட்ஜெக்ட் அப்படிங்கிறது டிஸ்கிரைப்ஸ் அபவுட் பிளேஸ் ஆர் டைம். ஸோ ஷி வாஸ் இன் சென்னை. ஸோ அந்த சப்ஜெக்டோட பிளேஸை பற்றியோ இல்லை டைமை பற்றியோ சொல்கிறது தான் அட்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்னா ரிசீவர் ஆஃப் த சப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் சப்ஜெக்ட், அட்ஜெக்ட் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் பிளேஸ் அண்ட் டைம். ஸோ இதில் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி கொண்டு போகலாம் அண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி கொண்டு போகலாம். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கும்போது சிங்குலராக இருந்தால், அதர்வைஸ் சப்ஜெக்டு ஐ, ஹீ, ஷீ, இட்டாக இருந்தால் வாஸ். அதே சப்ஜெக்டு யூ, வி, தேவாக இருந்தால் வேர். சப்போஸ் அது கூட நெகட்டிவாக இருக்கும்போது, சிங்குலராக இருக்கும்போது வாஸ் யூஸ் பண்ணனால நெகட்டிவில் வாஸ் நாட், ப்ளூரலில் வேர் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ வேர் நாட். ஓகேங்களா? ஸோ இப்போது இதே எக்ஸாம்பிளை வச்சு நம்ம இந்த பிக்சரை ட்ரை பண்ணலாம். நான் இருந்தேன். ஸோ நான் இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு ஐ வாஸ். அவ இருந்தா, ஷீ வாஸ். ரியான் இருந்தான், ரியான் வாஸ். கார்த்திக் இருந்தாங்க, கார்த்திக் வாஸ். அவ்வளோதான். இதே வந்துட்டு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸ் தான். ஸோ இப்போது நான் காட்டில் இருந்தேன். ஸோ இங்கே காடுங்கிற பிக்சர் இருக்குது. ஃபாரஸ்ட்டுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ இதை நம்ம இந்த இடத்துல ஜங்கிள் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் காட்டில் இருந்தேன், நான் ஜங்கிளில் இருந்தேன் அப்படின்னா ஐ வாஸ் இன் அ ஜங்கிள். ஸோ நேற்றே ப்ரப்போசிஷனில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஐ வாஸ் ஜங்கிள் அப்படின்னாலே தப்பு. அதுக்கான மீனிங்கே இங்கே வரல. ஐ வாஸ் இன் ஜங்கிள். ஜங்கிளில் அந்த லக்கு தான் அந்த இன் சவுண்டே. ஓகேங்களா? ஸோ அவன் ஜங்கிளில் இருந்தான், ஹி வாஸ் இன் ஜங்கிள். அவ ஜங்கிளில் இருந்தா, ஷி வாஸ் இன் ஜங்கிள். அது ஜங்கிளில் இருந்துச்சு, இட் வாஸ் இன் ஜங்கிள். இதுவே ப்ளூரல் ஃபார்மில் அப்படின்னு சொல்லும்போது யூ வேர். அங்கே நம்ம வாஸ் யூஸ் பண்ண மாட்டோம், யூ வேர். அப்போ நீங்கள் ஜங்கிளில் இருந்தீங்க, யூ வேர் இன் ஜங்கிள். நாங்கள்லாம் ஜங்கிளில் இருந்தோம், வி வேர் இன் ஜங்கிள். அவங்கெல்லாம் ஜங்கிளில் இருந்தாங்க, தே வேர் இன் ஜங்கிள். இதுவே நெகட்டிவாக இருக்கும்போது வாஸ்க்கு பதிலாக வாஸ் நாட் அண்ட் வேர்க்கு பதிலாக வேர் நாட். ஸோ பிக்சர் இருக்குது. ஸோ இது நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வேன் இருக்குது அண்ட் செகண்ட் பிக்சர் பாக்ஸில் பால் இருக்குது. ஸோ இது நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லும்போது எப்படி சொல்லுவோன்னு தெரியும். இது அப்படியே நம்ம பாஸ்ட் டென்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்கூல் வேன் ஸ்கூலில் இருந்துச்சு அப்படின்னும், பால் பாக்ஸில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கூல் வேன் ஸ்கூலில் இருந்துச்சு அப்படின்னா த வேன் வாஸ் இன் த ஸ்கூல். அதுவே வேன் ஸ்கூலில் இல்லை அப்படின்னா த வேன் வாஸ் நாட் இன் த ஸ்கூல். ஏங்க நம்ம வாஸ் யூஸ் பண்ணுறோம்? ஏன்னா இது ஐ, ஹீ, ஷீ, இட்டில் ஏதோ ஒரு சப்ஜெக்ட். ஸோ இங்கே வேன் அப்படிங்கிறது இட். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஹீனா பாய் நேமாகவும் இருக்கலாம், ஷீனா கேர்ள் நேமாகவும் இருக்கலாம், இட்டுனா ஏதாவது திங்ஸ் நேமாக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் பிக்சரில் த பால் பாக்ஸில் இல்லைன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, அதர்வைஸ் ஆல்ரெடி இருந்துச்சுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ த பால் வாஸ் இன் த பாக்ஸ். ஆல்ரெடி இருந்துச்சு, முடிஞ்சு போன டைமில் இருந்துச்சு. அண்ட் இப்போ இல்லை அப்படின்னா த பால் வாஸ் நாட் இன் த பாக்ஸ். அதே மாதிரி இன்னும் சில பிக்சர்ஸ் இருக்குது நம்ம ட்ரை பண்ணுறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சரில் பென்னு பாக்ஸில் இருந்துச்சு, அப்போது த பென் வாஸ். ஓகேங்களா? த பென் வாஸ். ஃபிஷ்ஷு இருந்துச்சு, ஃபிஷ் வாஸ். அவ்வளோதான். அண்ட் தென் பட்டர்ஃப்ளை இருந்துச்சு, பட்டர்ஃப்ளை வாஸ். அண்ட் இந்த ஃபோர்த் ஒன் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன் பென் வாஸ் எங்கே இருந்துச்சு? பாக்ஸில் இருந்துச்சு. அப்போ இந்த பென் வாஸ் பாக்ஸ்ன்னு சொன்னோம்னா பென்னு தான் பாக்ஸே. அப்போ அந்த இல்லை பாக்ஸில், டேங்க்கில், பவுலில் அந்த லேக்கு தான் அந்த இன் சவுண்டே. ஓகேங்களா? ஸோ பென்னு பாக்ஸில் இருந்துச்சு, த பென் வாஸ்
in the box. அதே இது இல்லை அப்படிங்கும்போது the pen was not in the box. fish பவுலில் இருந்துச்சு. fish was in the bowl. fish was not in the bowl. butterfly was not on the flower. and the next pictureல butterfly was not on the flower. so third oneல butterfly was on the flower and fourth the next pictureல butterfly was not on the flower. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததில் நம்ம இன்னன்னு சொல்கிறோம், இப்போ ஆன்னு சொல்கிறோம். இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்க? ஸோ இன் அப்படின்னா உள்ள அப்படின்னு அர்த்தம், அண்ட் ஆன் அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபிஷ் பவுலுக்குள்ளே தான் இருக்குது, பாக்ஸ்க்குள்ளே தான் பென் இருக்குது, அதனால் உள்ளேங்கிறதுக்காக இன்னு. அண்ட் இங்கே பட்டர்ஃப்ளைக்கு மேலே பூக்கு மேலே பட்டர்ஃப்ளை இருக்குது. ஸோ த பட்டர்ஃப்ளை வாஸ் ஆன் த ஃப்ளவர் அண்ட் த பட்டர்ஃப்ளை வாஸ் நாட் ஆன் த ஃப்ளவர். ஸோ கம்பல்சரி பாஸ்ட் டென்ஸில் கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோர்த் பிக்சர், த ஃபுட் வாஸ் டேஸ்டி. அதுவே டேஸ்ட்டாக இல்லை அப்படின்னா த ஃபுட் வாஸ் நாட் டேஸ்டி. இன்னும் சில பிக்சர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிக்சரில் குரூப் ஆஃப் பீப்புள் மீட்டிங்கில் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ மீட்டிங்கில் இருந்தாங்க அப்படின்னா தே வேர் இன் அ மீட்டிங், தே வேர் இன் த மீட்டிங். அதுவே இல்லை அப்படின்னா தே வேர் நாட் இன் த மீட்டிங். ஓகேங்களா? அண்ட் செகண்ட் பிக்சரில் எலிஃபண்ட்ஸ் எல்லாமே ஃபாரஸ்ட்டில் இருந்துச்சு, அப்போ எலிஃபெண்ட்ஸ் வேர் இன் த ஃபாரஸ்ட். அதுவே எலிஃபெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா எலிஃபெண்ட்ஸ் வேர் நாட் இன் த ஃபாரஸ்ட். ஸோ இருந்தாங்க அப்படின்னா வேர், இல்லைன்னா வேர் நாட். இதுவே நம்ம தேக்கு பதிலாக வேறு ஏதாவது குரூப் ஆஃப் பீப்புளோ இல்லை 2-3 நேம்ஸோ எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அண்ட் தென் சில பிக்சர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பிக்சர்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே கேஜில் பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ கேஜ் அப்படிங்கிறது கூண்டுக்குள்ளே பேர்ட்ஸு இருந்துச்சு, அப்போ பேர்ட்ஸ் வேர் தேர் இன் த கேஜ். அண்ட் தென் செகண்ட் பிக்சரில் பேர்ட்ஸ் வேர் நாட் இன் த கேஜ். அண்ட் தேர்ட் பிக்சரில் crocodiles ரிவரில் இருந்துச்சு, அப்போ என்ன வரும்? crocodiles வேர் எங்கே இருந்துச்சு? ரிவரில். அந்த லேக்கு தான் அந்த என் சவுண்டே. ஸோ crocodiles வேர் இன் த ரிவர். செகண்ட் பிக்சரில் crocodiles வேர் நாட் இன் த ரிவர், அங்கே ரிவரில் இல்லை. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பிக்சரில் சாக் பீஸ் பாக்ஸில் இருந்துச்சு அப்படிங்கும்போது சாக் பீசஸ் வேர் இன் த சாக் பீஸ் பாக்ஸ். அதுவே இல்லை அப்படின்னா சாக் பீசஸ் வேர் நாட் இன் த பாக்ஸ். நெக்ஸ்ட் பிக்சரில் புக்ஸ் வேர் இன் த லைப்ரரி, புக்ஸ் வேர் நாட் இன் த லைப்ரரி. நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் கார்னர். ஸோ இது ஜஸ்ட்டு இந்த வீடியோவை இந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு உங்களால் இதை ஃபில் பண்ண முடியுதான்னு பாருங்கள். எவ்வளோ பேர் ஃபுல் மார்க்ஸ் வாங்குறீங்க அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஓரல் செஷன். ஸோ இந்த பிக்சரை பார்க்கும்போது நீங்கள் செக் பண்ணி இந்த பிக்சரில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் கிராண்ட்மா, இதையும் நீங்கள் பாஸ்ட் டென்ஸில் கன்சிடர் பண்ணிக்கோங்க. கிராண்ட்மா குழந்தைங்களோட இருந்தாங்க, அப்போ கிராண்ட்மாங்கிறது சிங்குலர், வாஸ் யார் கூட இருந்தாங்க? குழந்தைங்களோட. ஸோ கிராண்ட்மா வாஸ் வித் சில்ட்ரன். சப்போஸ் இங்கே ஒரு நாய்க்குட்டி இருக்குது இல்லைங்களா? நாய்க்குட்டி கார்டனில் இருந்துச்சு, பப்பி வாஸ் இன் த கார்டன். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இதில் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அடுத்தது டிபார்ச்சர் அண்ட் தென் இதை நம்ம ஏர்போர்ட்டில் பார்க்கக்கூடிய ஒரு போர்டு. ஸோ டிபார்ச்சர். ஸோ இதை வச்சு என்னென்ன ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கன்னா த லெட்டர்ஸ், இதில் இருக்கிற லெட்டர்ஸ் என்ன கலரில் இருக்குது? க்ரீன் கலரில் இருக்குங்க இல்லைங்களா? ஸோ த லெட்டர்ஸ் வேர் இன் க்ரீன் கலர், லெட்டர்ஸ் வேர் இன் க்ரீன் கலர். தமிழ் லெட்டர்ஸை நம்மளால் பார்க்க முடியுதா? இல்லை. அப்போ தமிழ் லெட்டர்ஸ் வேர் நாட் ப்ரெசன்ட் ஆன் த போர்ட். ஸோ இந்த மாதிரி இந்த பிக்சரில் நம்மளால் என்னென்ன பார்க்க முடியுமோ நம்ம அதை பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்களே உங்களுக்கு செல்ஃபாக டெஸ்ட் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிக்சரில் பிவேர் ஆஃப் டாக், இந்த போர்டு நம்ம மேக்ஸிமம் பார்த்துருப்போம். ஸோ இதை வச்சு என்னென்ன ஃப்ரேம் பண்ணலாம், அங்கே பீப்புள் இருக்காங்களா இல்லையா, கேட் லாக்கில் இருக்கா, கேட் ஓப்பனாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்கே பெட்ரோல் பங்க்கில் டீசல் போடுறதுக்காக க்யூவில் நின்றுட்டுருக்கு இல்லைங்களா வெஹிக்கிள்ஸ். ஸோ இதை வச்சுமே நம்ம கொஷின் மேக் பண்ண முடியுதான்னு செல்ஃபாக டெஸ்ட் பண்ணிக்கலாம். எப்பயுமே ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ். ஸோ அதனால் ஸ்லோவாக ஸ்டடியாக தெளிவாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளோட கோலை ஈஸியாக ரீச் பண்ணலாம். தேங்க்யூ டு ஆல்.